கொண்டிருக்கும் தென்னை மரம் குளிர்நிலவும் அல்ல மழைமேகம் குடைபிடிக்கும் குளிர்நிலவும் அல்ல இங்கும் அங்கும் பாயும் நீரோடு நீரோடு அல்ல இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தையாக சொல்ல அழகு தெய்வம் அடியெடுத்து வைத்தலோ சக்தி வரும் தளர்நடை திறந்தது இது சர்க்கமுடைய பத்தி சூரிய தேவமகள் வாய்நாட்டு முடிந்ததுதான் சேர்ந்ததுதான் என் சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கரதாசாமி பட்னி கிடந்தே செத்தான். நாடக தந்தை அது நாடகத்தை ஆடி நம்ம வவுர் நிறைய சாப்பிட்டு காசு சம்பாதிக்கிறோம்ல மாப்பு. அவன் கிழிஞ்ச வேட்டி, அழுக்கு வேட்டி, அழுக்கு துண்டு. என் சங்கரதாஸ் சுவாமிகள் ரெண்டு கேள்வி நாடகம் எழுதுவா. இயல் இசை நாடகமோ ஏராளமா நாடகம் 69 70 இத்தனை நாடகம் என்ன தெரியாது. நம்ம சும்மா 69ங்கிறோம். இந்த நாடகம் எழுதினார் அத்தனையுமா ஓடுது, பள்ளியிலும் தான் ஓடுது. ஏன் ஓடுது? கந்தபுரான் அடிப்படை முருகப்பெருமானுடைய கருணை இருக்கிறதுனால ஓடுது. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா, அது இன்னிசையோடு சொல்வதை சொல்லுதமா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா. சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு பர்க்க பதம், ஒரு சட்டி குழம்பா. அது புது பாடம் மொழி. என்ன மாப்பிள்ள மணி நாகு வா மாப்பிள்ள. வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா சூப்பரா இருக்கேன். உள்ள இருந்து வர்றியா? உள்ள இருந்தா வர்றேன். எதுக்குள்ள இருந்து? ஜெயிலுக்குள்ள இருந்தா? எல்லாருமே ஆத்தா வயிற்றுக்குள்ள இருந்தா வரேன். அப்புறம் மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. உன்னை பார்த்தால் பொம்பளை புள்ள மாதிரியா இருக்கியா? அதேதானா? உங்களை யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவனை குப்புற கூட்டு. ஒரு இதுக்கு நான் தாங்க மாட்டேன். என்னைய போய் குப்புற போட்டு எதுக்கு? எங்க அம்மா சொன்ன. என்ன சொன்னாங்க?
அம்மாவை பாத்திருக்கியா? நான் பார்த்தது இல்லையே. அம்மா அவுத்து விட்டானா பூமிக்கு தொங்க. என்னது? தலைமுடி. ஓஹோ. எங்க அப்பனுக்கு அதுக்கு மேல. என்னது? அவன் அவுத்து விட்டு அதுக்கு மேல தொங்க. மாறி மாறி அவுத்து தலைமுடி. ஓஹோ. நான் சின்ன சடை, பெரிய சடை. அப்படியா? எங்க அம்மா சொன்னா, இலை மானே கந்தவிடா. சரி. நான் பெத்த மகனே ராஜா. சொந்தமா தாய் மாமியா இருக்கான். யார் அது? பேர் நம்பிராஜன். நம்பிராஜன் எங்க பே? என்ன அதனால நீ மாப்பிள்ளைங்கிறேன். அப்படியா? 8 ஆம்பளை பிள்ளை. கணக்கு தெரிஞ்சா பேசுங்க. கணக்கு என்கிட்டயா? நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. 8 பேரு. 7 பேரு. 8 பேரு. 7. உங்க அம்மாக்கு 7 பேரு தான் மாப்பிள்ள. கோபப்படாம 7. பப்பா டீமே ஒரு தெரிஞ்சான். அவனும் கேட்டா 8. அது ஒரு பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி போட்டேன். அதை கதை விடு. இந்த அப்பன்னு வப்பாட்டி வச்சிருக்கிறத மயங்கிட்ட சொல்ல மாட்டான். அத போய் சொல்லுவாங்க. மயங்காரன் வப்பாட்டி வச்சு அப்பனுக்கே எதிர்ப்பான். நீ யோக்கியமாடா? ஆமா. இப்படித்தான் பாரு சிவாஜி கணேசன் மகன் பிரபு குஷ்புவை சேர்த்துக்கிட்டான். ஆமா. சிவாஜி ஏன்டா நீ யோக்கியமா பத்னியை சேர்த்து இருந்தேன்னா ஐயோ வாய புடுங்காடா, பல விஷயம் வெளியே வந்துடும். மாப்பிள்ள ஒரு பொம்பளை புள்ள இருக்கா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிற முறை ஏண்டா பெருசா இருப்பா, கட்டிக்கடான்னா 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ற அனாவசியம். ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டேன். மான தேடி வந்துட்டேன். மானம்ல ஒரு மயிரும் இல்ல. பின்ன உன் தங்கச்சியேட்டா நோங்கி வந்திருக்கேன். மாமா கூப்பிட்டு விடையா? நீ நோங்கி வந்தாலும் பிரயோஜனம் இல்லையே. அந்த புள்ள ஒரு அமுக்கு தாங்குமான்னு தெரியல. உன் தங்கச்சியை நெஞ்சிலே வச்சு தாங்குறா. நீ நெஞ்சில வச்சு தாங்கு, லேசா குப்பரை மட்டும் பிறன்றாத. அப்படி சொல்லாத. அடுப்பு சின்னதுதான். சரி, அடுப்பு சின்னதுதான். சின்ன சட்டி வச்சாலும் ஜமாக்கும். உடனடி பிரியாணி சட்டி வச்சாலும் ஜமாக்கும். அது அம்மா பண்ற மாதிரி ஆண்டவன் படிச்சது. பிரம்ம வேளாறு படிச்ச அடுப்புடா, மனுஷ வேளாறு படிச்ச அடுப்பு இல்ல. சரிங்க, பிரம்ம வேளாறு படிச்ச அடுப்பு. போயிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும்ல. சரி, எங்களுக்குன்னு சில பண்புகள்லாம் இருக்கு. என்ன இருக்கு? நீங்க என் தங்கச்சியை கேட்டோட நான் கூட்டுறத காட்டினா அது பிரயோஜனமா போயிடும். சரி, நீங்க மச்சா தங்கச்சியை பாக்கணும்ட்டீங்க. காட்டுக்குள்ள என் தங்கச்சி மட்டும் இல்ல, நிறைய பொம்பளை புள்ள இருக்கு. எல்லா பொம்பளையும் நான் கட்டிக்கிறேன். எல்லா பத்தி கட்டிங்க புரிச்சு தெரியுங்களா? எல்லா பத்தி கட்டிக்கிறீங்க. ஆனா ஒரு ஆளை கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது? நான் கட்டிக்க போறப்பல உங்களுக்கு தங்கச்சி இல்ல கொழுந்தியா? தங்கச்சி கொழுந்தியா? நான் கட்டுறப்பல உங்களுக்கு தங்கச்சிங்க. மாப்பிள்ள உன் பொண்டாட்டி என் கொழுந்தியா? நீங்க மச்சான். ஆமா. நான் உங்களுக்கு மச்சான். மாமா. மச்சின பொண்டாட்டி உங்களுக்கு தங்கச்சி தானே? கொழுந்தியா? எப்படி? எனக்கு தான் முறையே இல்ல. இல்ல எப்படி? தூணுக்கல்லுக்கு முறை இல்ல, துணுக்கனுக்கு முறை இல்லைன்னாங்க. சரி, பல சோழி வாப்ப போய். சரி மாப்பிள்ள உன் தங்கச்சியை கூப்பிட்டு விடு. உன் ஆளையும் கூப்பிட்டு விடு. எது வந்து சமாளி. மாப்பிள்ள 5:30 இப்படியா? மாப்பிள்ள நான் இவளையும் கட்டிக்கிறேன்டா. இவன் மேல நோக்கமா இருக்கேன்டா. இவளை கட்டுறப்ப எங்க ஊருக்கு 2 ஆட்டம் ஆடணும். காட்டு குருவி ஒண்ணு போகுதுங்க. ஆமா, ஆடணும் சொல்லிட்டு இந்த ராதா செல்வி நாட்டு குருவி ஒண்ணு நடத்தி மனதில் உறவு உண்டு, வண்டியில இடமும் உண்டு. வாயாடி கண்ணியம்மா வாடியம்மா வாடி
சுபக்கடி இவ இது மேல எனக்கு ஒரு நோக்கம்டா. வேணாம் மாமா, ரொம்ப செலவாகும். மாப்பிள்ள இவ தொண்டை மேல எனக்கு ஒரு நோக்கம்டா. நல்ல வேலை தொண்டை நோங்க நீ உள்ள பாண்டான்னா அப்படி இருக்கும்டா. அதான்டா சூப்பர் ஸ்டார். இவ சலங்க மசையில சூப்பர் ஸ்டார்னா ராதா செல்வி தான்டா. என் மகளா போயிட்டா. மகளும் அவதான், பேத்தியும் அவதான். நல்ல வேலை என் முழப்புல கை வைக்க மாட்டேங்குது. மகளும் அவதான், பேத்தியும் அவதான். அவங்க அப்பனுக்கு நான் மாமே ராஜப்பாக்கு. நிறைய பேருக்கு மாமே ஆல்கோட்ட பூபதி நானடா, ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளடா, அந்த பாட்டுக்குள்ள சங்கதியும் கேளடா. இவ ஒரு புத்தாளடா, இவ மூடி வச்ச ஒரு மந்தாளடா, காதல் சாமி செஞ்சாடா, சாமி எந்த சாமி, அந்த சாமி எந்த சாமி. ஆல்கோட்ட பூபதி நானடா, அந்த ஆல்கோட்ட பூபதி நானடா. தொட்டு தொட்டு பேசும்படி மூக்கென்று போடி நதி உள்ளுக்குள்ளே ரத்தம் ஊடுதே மூஞ்சிக்காக வேகமே பத்து சேவைக்குள் என்ன நீயே கட்டி கலந்து காப்பாத்தடி பாதி கட்டாலே நீயும் பார்த்தா பத்தினத்தாரு கோவலங்க இவ கட்டுரை ஒரு கல்லூரிதான் அது கல்வி கட்டு நான் வந்தேன் வாடி மாமால சூப்பர் மாமா. சரி, அந்த மாமா தூக்கிட்டு போறாரு, அவர் தூக்கம் தான் பிரச்சனையே. சரி ஓன் தங்கச்சி இப்ப ஏன் தங்கச்சி கூப்பிடுறேன். சரி நீங்க சட்டு அங்க போய் அமருங்க. சரி புடிச்சாவே எந்திரியா நீ உட்காரு மாமா. சரி தங்கச்சி தண்டத்தி தந்தானே தானே தானே செம்பந்தி பூமுடிச்சு சொன்னக்கா அவர் ருச்சியை தேடி போறாங்க. அம்மனுக்கு சூழகாத்து காத்தடிச்சாலையோடும் எந்த விளையாடும் எனக்கு இது தெரியாதா காலையோடு எந்த விளையாடும் ஜாமியா தெரிச்சு போயிடுச்சு. போ என்னது பூரா 5 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வாங்கினா விளையாட்டு இது விளங்க. எப்படா அப்படி வளர்த்துருக்க சிங்கத்தை. எதுக்குடா கூப்பிட்டாச்சு தங்கச்சி அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க. தேடுவர் வந்திருக்கா. அண்ணே யார் இந்த பையன். நம்ம இனத்தை வர்றா. தம்பி இங்க வாங்க. தங்கச்சி அட இங்கிட்டு போப்பா. இந்த பையன் பொம்பளை பிள்ளைய பார்த்ததே இல்ல. மாதிரி இப்படி குரு 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 பாத்துக்கிட்டு இருக்காரு. பாத்துருக்காரு, இப்படி அழகா பார்த்தது இல்ல. அப்படியா? எத்தனையோ பொம்பளைய பாத்திருக்கேன். ஆமா ஆமா. தங்கச்சி மாதிரி பார்த்தது இல்ல. நம்ம அந்த மாதிரி இழுக்கிறாடா என்னைய. சாதத்தை திருப்பி வச்சா விளைகிற. ஆமா. மகாலட்சுமி மாதிரி இருக்கலடா. தங்கச்சி கிட்ட போகாத இங்கிட்டு வந்துரு. தம்பி வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்களா? பத்தியா இவ்வளவு பாசம் பத்தியா என் மேல. ஆனா செல்வி கொஞ்சம் ஒண்ணு முடிக்காங்க, நம்ம போயிடுவோம். சபாசே வாருங்கள் வேடுவை. இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார்,
எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தன தெளிவாக எடுத்து கூறினான். ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு இருக்கிறாங்க. எதிரியே வந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்க முதல்ல வாங்கன்னு கூப்பிடணுமா? செந்தமிழ்நாட்டு பண்பாடு. ஆமா, வீட்டுக்கு வந்துட்டா வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா, வயிறு நிறைய சாப்பிடுங்க ஐயா. நாட்டு பண்பாடு. நாங்களும் சொல்லிருப்போம் வயிறு நிறைய சாப்பிடுங்கன்னு. சாப்பாடு எதுவும் கிடையாது, இருக்கிறது தேனும் தினைமாவுதான். இறங்கினவுடனே அருமையான சாப்பாடு, அருமையான வரவேற்பு. ஆமா, வாங்க 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 வாங்க. என் பேர் கந்த வேடை. அப்படியா? எங்க அப்பா அந்த வேடை, எங்க அத்தா பந்த வேடை. சரி. என் மாமே கருப்பேன், கருப்பேன் 18ஆம் படி கருப்பேன். இருக்கா மதுரை அழகு கோவில். சரி. 2 குட்டியை எனக்கா வளர்த்து வந்தா. 2 குட்டிய மூத்த குட்டிய ஒரு சண்டைகளை ஜெயிச்சதுக்காக சிக்கந்தர் மலையில பரிசா கொடுத்தாங்க. சண்டைக்கெல்லாம் போவீங்களா? சண்டைக்கு மேல சாஞ்சானாலே சட்னி ஆயிடும். சண்டைக்கு ஒரு ஆளு மாதிரி தெரியலையே. சண்டை இழுக்கிற ஆளு மாதிரி தெரியுது. எதுக்கு விழுந்தாலும் இப்ப எதிரி சட்னி ஆயிடுவான். ஆமா, எதுக்கு ஒரு 10 அடி தள்ளி நின்னு பேசுங்க. அசங்க மறந்து ஏன் மேல வந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஜேசிபி வச்சு வலிச்சு தரணும். கவலைப்படாதம்மா. இப்படி சொல்லும் போது என் பங்காளி குண்டுசேகர் ஞாபகத்துக்கு வர்றாரு. குண்டுசேகரை மதுரை சங்கத்துல சேர்க்கல. என்கிட்ட வந்தா, பங்காளியை நீ சங்கத்துல சேர்க்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அப்படின்னு. 3 நாடகம் தெரியணுமா? ஒரு நாடகம் தான் தெரியுமா? ஆமா பங்காளினார். திண்டுக்கல்ல கூட்டி போய் சொல்லி ஒரு 10 கலைஞர்களுக்கு வேட்டி துண்டு எடுத்து கொடுத்தாரு. முருகப்பாக்கத்தை சொல்லி சேர்த்து விட்டேன். அப்புறம் 3 நாடகம் கத்துக்கிட்டு அப்புறம் மதுரை சங்கத்துல சேர்ந்தார். தெய்வமாயிட்டார். எல்லாரும் என்னை மாமா அம்மா, அவர் மட்டும் பங்காளிந்தார். தெய்வமாயிட்டார். ஒரு ஆத்மா சாந்தி அடையத்தான். அவரும் நான் நிறைய கிறிஸ்துவ நாடகமா ஆடி இருக்கோம். ஏன் கதைக்கு வர்றேன். அருமையான மான தேடி வந்து, சாதாரண மான இல்ல, ஒவ்வொரு முடி மண்ணிலையும் உயிரை பிடிக்கிறான் பிரமே. எடுத்து